ஹலோ காய்ஸ், நாங்கள் உங்கள் சர்வீஸ். நம்ம யோகிக்கு வந்து 6th பர்த்டே வந்திருக்கு. அவர் மூஞ்சி என்னை பார்த்தாலே சிரிப்பு தெரியும். சரி, பர்த்டேவோட ஸ்டார்டிங்காக நம்ம வந்து யோகி கொஞ்சம் பால் அபிஷேகம் பண்ணுறோம். யோகி கொஞ்சம் கையை காட்டுங்க, உங்கள் கையை. பால் அபிஷேகம் பண்ணியாச்சு. நீங்கள் போயிட்டு கையை காட்டுங்க, வியூவர்ஸ் கை காட்டுங்க. பால் அபிஷேகத்தோட ஆரம்பிச்சாச்சு. இப்போ கை கழுவிட்டு வந்துடுங்க யோகி. இப்போ கை கழுவிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு இந்த சைடு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் நினைக்கிறேன் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க தேவையில்ல. யோகியோட கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரிக்கலாம். முன்னாடி வாங்க. இது யாரு கொடுத்த கிஃப்ட்டு? இது கலா கொடுத்த கிஃப்ட். கலாவதி கொடுத்த கிஃப்ட்டு. சிவப்பு கலர் ஆரம்பிக்கிறோம். முதல்ல மஞ்சள் தான் ஆரம்பிக்கணும். சரி, பிரிச்சு காட்டா. போய் சிசர் எடுத்துனாங்க. சிசர் எடுத்துனாங்க. தேஜு போய் சிசர் எடுத்துனாங்க. கேமராமேன் போங்க, வேலையை ஸ்பீடாக செய்யுங்க. இந்த ஒரு கிஃப்ட்டை முடிஞ்ச அளவு நம்ம கையிலே பிரிக்கலாம். மிச்சதெல்லாம் வந்து பிரிக்க முதல்ல என்ன இருக்குன்னு தெரியல. நான் உள்ள ஆமாங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இருக்கா? ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. என் கிஃப்ட் வந்து வந்துச்சுங்க. சீச்சர் வந்துச்சு. இப்போ கதை மூடுறேங்க மரியாதையாக. நம்ம கேமராமேனேஸ்வரிகள் மொதல் கிஃப்ட் வந்து நம்ம கையில் பிரிச்சாச்சு. வாவ், என்னது என்னதுனாலும் எனக்கும் தெரியல. இதோ பாருங்க, ப்ரோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது அன்பாக்சிங்குள்ளே ஒரு அன்பாக்சிங். ப்ரோ ஏதோ வித்தியாசமாக இருக்கு ப்ரோ. வாவ் வாவ், கலாவதி கொடுத்த கிஃப்ட். இது என்னத்த கர்மமோ தெரில. சரி, ஓகே. இப்போதைக்கு கலாவதி கொடுத்த கிஃப்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா பத்திரமா அதனோட டப்பாவுக்குள்ளே போட்டு வைக்கிறோம். அடுத்தது மிஸ்டர் யோகி, நீங்கள் அடுத்தது எடுத்துனே இருக்கணும். நெக்ஸ்ட் அவர் பர்த்டே பாய் இல்லை, கொஞ்சம் என்ன இருக்குன்னு தெரில. மழை வந்து ஃபுல்லும் ஆயிடும். என்ன வித்தியாசமான என்னமோ ஒன்று இருக்கு. ஆனால் வாங்கியிருக்கேன். டைனோசர் பொம்மை. இது இருக்கு 2 பொம்மை. இது எல்லாத்தையுமே நம்ம கடைசியாக அன்பாக்ஸ் பண்ணி காட்டுவோம். இது யார் கிஃப்ட்? இது வந்து நம்ம கேமராமேன் கிஃப்ட். இது நம்மளுக்கு கேமராமேன். இதையும் அப்படி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக நம்ம பிரிக்க போகிற கிஃப்ட் என்ன சூஸ் பண்ணுங்க. இதுவா? எல்லோ டட்டி ஃபெல்லோன்றாரு. நம்ம கேமராமேனுக்கு வாய் நக்கல் அதிகமாகிடுச்சு. இப்போ அவர் ஒரு நாள் போட்டு கும்முன்னு கொடுத்துருங்க. கேமராமேன் எங்களை பிரியாணி சாப்பிட்டேன். நம்ம பிரிக்கிறோம். ஆனால் உள்ள என்ன கடைக்காரன் என்ன வயிற்றுச்சலில் போட்டிருப்போம். அந்த சிதற கொடுங்க மிஸ்டர் யோகநாதன். இது பேர் யோகநாதன்லாம் இல்லை, ஏன்னா உண்மையான பேர் வந்து யோகேஷ் வரி. என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு மனுஷனால இந்த கிஃப்ட்டை பிரிக்க முடியாது. அப்படி கடைக்காரன். சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணுங்க. அதுதான் எப்படி அண்ணனோட கிஃப்ட்டு பலமாகுது அதை பார்த்துக்கோங்க. சரசரமான போகிமாங்க. அது பாருங்க, இப்படி விசிறி இப்படி விசிறலாம். இப்போதைக்கு இதை வந்து நம்ம மடக்கி இதையும் ஓரமாக இருக்கிறோம். கடைசியில் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கி தகைய கிஃப்ட்டு பிடிக்கிறேன். இப்போ இந்த மஞ்சள் கலரில் இருக்க எல்லாமே நம்ம கிஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் அதே மாதிரி வீடியோவோட எண்டில் தலைவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டை ஓட்ட போகிறாரு. போன வருஷம் பைக்கு, இந்த வருஷம் சைக்கிளு. மாசு பண்ணுறான் தலைவன். ஆமாங்க, நானே எங்கள் அண்ணனை மாதிரியே சைக்கிள் வாங்கிட்டேன். பாருங்க என்ஜாய்மெண்ட்டை பார்த்தீங்களா? அதை பாருங்க, உள்ளே விட்டு கிளிக்க வேண்டியதாகுது. இது என்ன நீ நான் யோகி கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிக்காதவங்களுக்கு இதுதான் 2வது. இது எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பண்ணி காட்டுவோம். வெயிட் பண்ணுங்க. இதுதான் என்னோட 2வது கிஃப்ட். ஓரமாக போகுது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது? இது உள்ள என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்குன்றாரு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இன்னத்தையும் எல்லாம் கெட் பண்ணியிருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நானும் கெட் பண்ணுறேன். என்னது? அவனுக்கு தெரியும் தான். தெரியும். சொல்ல மாட்டானா?
அடுத்த கிஃப்ட் இது எல்லாமே நம்ம தலைவர் திமிங்கலத்துக்கு பிடிச்சது. அடுத்தது இது, ஆனால் இதுதான் கொஞ்சம் பல்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது. இது எல்லாமே அதான் எங்க 2 பேருக்குமே தெரியும். இது கால்குலேட்டர் கால்குலேட்டர் இல்லை, அதான் வேற ஏதோ. ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம். இந்த பாருங்க, அங்கே போய் அவர் நோண்டிட்டு இருக்காரு. நம்ம அதுக்குள்ள கிஃப்ட்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பாருங்க. பார்த்துக்கோங்க காய்ஸ், நம்ம யோகிக்கு ஒரு பாக்ஸா நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. பார்த்துக்கோங்க, இதையும் நம்ம டெஸ்ட்லாம் பண்ணி காட்டுவோம், எல்லாத்தையும் காட்டுவோம், அதை காட்டுவோம். இது வந்து யோகிக்கு வந்து இது ரொம்ப ஒரு ரொம்ப நல்லா கேட்டுருந்தியா? அதான் இதை வந்து ஒன்று ரொம்ப தாங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆமாம், டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா தலை சுற்றி செத்துருவோம். வந்து பார்த்துக்கோங்க, இருங்க. டோட்டலாக கீழே கூட்டிகிட்டு ஒன்று நேரத்து காமிக்கிறோம். யோகிக்கு ரொம்ப பிடிச்ச டயர் ரப்பர் 2 இருக்குது, ஸ்கேல் 1 இருக்குது, ஷார்ப்னர் இதோ பாருங்கள், ஸ்கேல் ஷார்ப்னர் இருக்குது. யோகிக்கு பிடிச்ச மாதிரி லெட் பென்சில், நெக்ஸ்ட்டு அதுவும் லெட் பென்சில். அப்போ இது எல்லாமே லெட் பென்சில். லெட் பென்சில் என் ஸ்கூலுக்கு அலோடு இல்லையே. இருக்கு, அது தெரியாமலாம் நான் வாங்கியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த கிஃப்ட் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி ஆச்சு. நவுரா இந்த கிஃப்ட் உங்களுக்கு அன்பாக்ஸ் வச்சுலாம். இது வந்து யோகிக்கு ரொம்ப பிடிக்காதது இந்த கிஃப்ட். அப்போ யோகி கண்ண முடிப்பாரு. ஏன்னா இது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு பிடிக்காத ஒரு கிஃப்ட் நமக்கு. ஆமாம், எனக்கே தெரியும். அதுவும் ஆனால் பட்ஜெட்டுக்கு வேறு இதான் வாங்க முடியும். யோகி கணக்கு வந்து பாருங்க. இது வந்து யோகிக்கு ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான் வரையத்துக்கு. இது வந்து 7 மாடல் இருக்கு. சரி, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் எல்லாமே வந்துடுச்சு. ஆமாம், அதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்டணும்ல. ஆமாம், ஒர்க் அவுட் தானே. அதெல்லாம் பரவாயில்ல பாட்டி. முதல்ல போய் நம்ம அம்மாவை கூப்பிடுவாங்க. சரி, போய் கப்பா அம்மா கூப்பிடுவோம். கேமராமேன் போவார். நீங்கள் எங்கே போகிறீங்க? தலைவரே பர்த்டே பாய் போயிட்டாரு. இதோ இதான் நம்ம அம்மாவுக்கு முதல்ல விலகிடலாம் கிஃப்ட்டை. இது வந்து நான் வாங்கி கொடுத்தது. அப்புறம் இதுவும் நான் வாங்கி கொடுத்தது. இதோ இதுவும் நான் வாங்கி கொடுத்தது. அப்புறம் வேறு என்னடா வாங்கி கொடுத்தது? ஆமாம், இது நான் வாங்கி கொடுத்தது. அப்புறம் இது 2 வேஸ்ட்டு, எனக்கு தெரியும். இது அவன் கேட்டான். இது நீ தான் வாங்கணும். இது வந்து நம்ம கேஜ் வாங்கி கொடுத்தது, டைனோசர் பொம்மை. இது வந்து நம்ம கலா வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் தான் அவனுக்கு வந்து கிஃப்ட்டு. நம்ம இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறோம். சரி, யோகி ஆர்வமாக இருக்காரு. முதல்ல நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். டைம் இல்லை, சற்று பட்டு அன்பாக்ஸ் பண்ணி அப்பா இது வந்து நம்ம பேடி பாக்ஸ். பாருங்க, இதில் இதோ பாருங்கள், இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இது கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே ஒரு ஸ்பெஷல் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்பெஷல் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருவோம். இந்த பாருங்கள், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டோம்னா லெட் பென்சில்ஸ் காமிச்சிட்டு பட்டையை போட்டு உள்ளே இறக்குறோம். இங்கே வச்சிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் கவர், பெரிய தவிர டாம் ஸ்கேல் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து உன்னோட தான் லெட்டு எனக்கு தான்டா லெட்டு. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, டயர் ரெசர் பிரிக்க போகிறோம். நீ அமைதியாக 2 சின்ன தான்டா, உனக்கு தான்டா 2மே. ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னும் பிடிச்சாச்சு. இதில் நாத்தம் தான் கொஞ்சம் நல்லாவே இல்லை. சரி, இதை டிக்கியில் வச்சிடலாம். அது வந்து பாருங்க, டயக்னாஸ்டிக் ஷார்ப்னர்.
இது வச்சுக்கலாம் இது வச்சுக்கலாம். டைனோசர் ஷார்ப்னரா? டைக்னாஸ்டிக் ஷார்ப்னரா என் வேணேன். பேர் தெரியாதவங்களாம் பேர் தெரியாதவங்களாம் வாங்கி கொடுத்துருவோம். இடமே பத்தலையே காய்ஸ். என்ன காய்ஸ் இது சொதப்புது. ஆமாம் காய்ஸ், அப்போ தான் காய்ஸ் யோகி இந்த பாக்ஸ் கிடைக்காது காய்ஸ். இந்த பாக்ஸை நாங்கள் வீட்டிலே வச்சுட்டு போயிடலாம் காய்ஸ். அவள் தான் காய்ஸ். ஷார்ப்னர் வந்து யோகிக்கு மானியமாக தேவைப்படுது. ஏன்னா லெட் பென்சில் தான். ஆனால் இந்த ஷார்ப்னர் நம்ம வந்து தனியாக வைக்கணும் இதை வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது போக்கிமான். வெயிட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச நிறைய ஃபேவரட் கார்பேஜ் சேஞ்சிங்கோ தான் குப்பையில் ஹேண்டில் பண்ணணும். இவ்வளோ நம்ம கேமராமேன் குப்பையெல்லாம் முடியும். ஒரு குப்பையாக போக்கிமான் நான் பண்ணுறது. அடுத்தது வந்து வேறு என்ன வச்சுக்கலாம்டா. அடுத்தது நம்ம பண்ண போடுறது இது இல்லை. க்ளே உங்களுக்கு தெரியுங்க. அன்பாக்ஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. க்ளேவை வந்து வச்சிடுறோம் அன்பாக்ஸ் பண்ணாங்க. சரி அடுத்து நம்ம ஸ்லேட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் கைஸ். ஸ்லேட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஸ்லேட்டை பார்க்குறோம். மாயமுட்டி சேனல் நேம் ஒயிட் கலர் கிரையான்ஸ் இருக்கு. நிஞ்சா கேமிங். இதோ இங்கே வந்துச்சு போர்டு. இல்லை எப்படி எழுதுனாங்க? நிஞ்சா கேமிங்கா? ஆமாம். வாவ் செமையாக எழுதுது. ஏரஸ் ஆயிடுச்சு. வாட் எ பியூட்டிஃபுல் போர்டு. நிஞ்சா கேமிங் அவ்வளோதானா? இப்போ SRVESH பாருங்க இங்கே எழுதியிருக்கேன் நான் சர்வேஸ்னே. அந்த பாருங்க பர்த்டே பாய் நேம் எழுதலாம். YOK சர்ச் பாருங்க எழுதியிருக்கேன் நான் பர்த்டே பாய் நேமே. நிஞ்சா கேமிங் போட்டு வேற ஏதாவது வராங்களே. இப்படி நான் அப்புறமா சொல்கிறேன். இப்படி போட்டோன்னா அந்த பாருங்க இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. லைவா இது? ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. அது அதே சரி ஓகே. இப்போ அடுத்தது யோகி இதை பத்திரமா இந்த கவர் வரைக்கும் கிச்சா இது இப்படி ஓரமாக ஒரு அன்பாக்ஸ் பண்ணுது. அடுத்தது வந்து டைனோசர் பொம்மை. நம்ம கேமராமேன் குத்த பொம்மை. யார் கேமராமேன்? நானே தான். நீல கேமரா. டைனோசர் பொம்மை. டைனோசர் முட்டை. சூப்பரா இருக்கு. வாய மூடுறா. ஏய் சூப்பரா இருக்கு. டைனோசர் பொம்மை அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைனோசர் குவாலிட்டிலாம் செமையாக இருக்குது. வாயை மூடலாம் திறக்கலாம். பாருங்க ஓடலாம். டைனோசர் இருக்குமா தெரியாது. ஆமாம் நாளைக்கு இந்த டைனோசர் இருக்குமா தெரியாது. பாருங்க கையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. காலம் நல்லா தான் இருக்குது. சரி அடுத்தது இன்னொரு ரைனோசர் கொடுத்துருக்காங்க. டைனோசருக்கு பெல்லா இல்லை தெரிலைங்க. இந்த பாருங்க இது வாயை ஸ்க்ரூ டிரைவர் இல்லடா அது. தெரில. அது பார்ட் கைட்லாம்டா அதை. அதெல்லாம் இப்போ நம்ம காட்டினோன்னா அதை நாளைக்கே பாட்டாக கட்டி விட்ருவாங்க. நாளைக்கு ஆகிடும். ஆமாம் நாளைக்கு மறுக்கே ஆகும். நாளைக்கு 2 பேரும் போட்டு தள்ளுரு. அதனால வந்து இப்போ டைனோசரை வந்தபடியே வெளில போகிறோம். டேய் அமைதியாரா. கிஃப்ட் வந்துச்சு. அவள் தான் சூப்பர் கண்டென்ட் கிடைக்கிற கிஃப்ட் கொடுத்த மூஞ்ச வந்து காட்டுவோம். மாயம் இப்போ தேடி வாங்கிடுவாரு. லைனாக கிஃப்ட் வந்துனே இருக்கு. எல்லா கிஃப்ட்டும் அன்பாக்ஸ் பண்ணுறது. இது என்ன தெரியல. என்ன பண்ணிட்டா தொட்டு பார்க்கும்போதே தெரியுது. ஓகே சூப்பர். போடி அவள்தான் தர பிச்சாச்சு. அவள்தான் சூப்பர். நம்ம 100 ரூபா தான் வாங்கணும். இங்கே நம்மளே 120 ரூபா வாங்கி கொடுத்துரு. எந்த பேருங்க காசு இது எந்த பேருங்க 2 ஸ்லேட் வந்துருக்கு நம்மளுக்கு. இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணணும். இல்லை 9 ஐட்டம் இருக்குது. இல்லை 7 ஐட்டம் இருக்குது. சுற்றி போயிடுச்சு அவள் தான். ஆமாம் அது கிஃப்டா சூப்பர். இதுவும் வந்திருக்கு. இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ண தேவை. சரி இப்போ போக்கிமான் கார்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். இங்கே 4 பேர் இருக்கும். சரி இருங்க. பர்த்டே பாய்னா நீங்கள் 2 பண்ணுங்க. கேஸ் நீ 1 அவ்வளோ ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேஜுனியான்வே ஃபஸ்ட்டு தேஜுனி அன்பாக்ஸ் பண்ணி காட்டி. இது கிஃப்ட். இது வந்து எதுவும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். பிரித்து காட்டுங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? பிஸ்டாருங்க. கார்டையும் கொடுத்துரு. அப்படியே கார்டையும் கொடுத்துரு. எந்த கார்டுமே எங்ககிட்ட இல்லை. ஆனால் இப்போ தான் புதுசாக வாங்குகிறோம். பார்த்துக்கோங்க இருங்க. லைனாக ஒரு கார்டாக அடுக்கி பர்த்டே பாய் ஓபன் பண்றாரு. கேஸ் பண்றா அட்டு பண்றா. யோகி போயிட்டு வாங்க. பர்த்டே பாய் காலை பண்ணதுனால பர்த்டே பாய் கிளம்புறாரு. இப்போ ஏதோ நம்ம முக்கியத்துவம் பண்ணிட்டாரு. இதோ பாருங்க யூகேஸ் வந்துச்சு.
கால் தாங்க லைட்டாக வலியுது. கேஸ் வந்துச்சு. இப்போ யார் நான் பண்ண அன்பாக்சிங். ஐயோ அன்பாக்சிங் எந்த வந்துச்சு. வாவ் பார்த்துக்கோங்க. 2 ரெயின்போ கார்டெலாம் ஜாக் பாட்டில் வச்சு. சரி பர்த்டே பாய் வர தாமதித்ததால் பர்த்டே பாய் வந்து பிரிங்க. டைம் ஆகுதாங்க. கதை விட்டு வாங்க ஸ்பீடா. பர்த்டே பாய் வாங்க. பள்ளி அடிங்க வாங்க. இதை காட்ட வந்துட்டு வந்து பாருங்க. கைத்தில் ஒரு செயின் இருக்குது. தங்கம்லாம் இல்லை, கடையில் வாங்கினது தான். தங்கம் தான். நான் சூப்பர்ரா. சொல்லு சரி பற்றிக்கு அதாவது இந்த லாங்லாம் கொஞ்சோடனே தலைவன் சைக்கிள் வரும். பயங்கரமாக இருக்கும். வேறு இல்லை இன்னும் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறாங்க. அன்பாக்சிங் இதில் பயங்கரமாக இருக்கா. அட பாவி நான் இப்போ தான் அதில் வீல் லப்பர் வேறு வாங்கினேன். பெருமத்தை வெவ்வேறு. ஆனால் வேறு கலர் தான் எல்லாமே பரவாயில்ல. வேறு கலர் 3 ரப்பர் கட்சி. இதுவா அது பெரிய மனுஷன் நம்ம இதே கொடுத்துறாரு கரெக்டா? அப்படி ஒத்துக்கோ. ஓகே நம்ம முகேஷ் கிளம்புறாரு வந்து கிஃப்ட் கொடுத்த கையோட. இந்த பாருங்க அடுத்தது வந்துடுத்து. இந்த பாருங்க எடுத்தாக்கு கேமராமேன் போய் போட்டு வாங்க. அடுத்தது தான் நல்லதாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு ரெயின்போ கார்டு கூட கிடைக்கல. சரி பார்த்து வாங்க காய். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்துருக்கு. வேறு எதனா ஒன்றுக்கு அன்பாக்ஸ் பண்ணாமல் விட்டுருக்கோமா? கிட்ட தான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டணுமா? இல்லையே கையோட காட்டிட வேண்டியதான் யோகி மிஸ்டர் யோகி. ஓப்பன் பண்ணல சார். ஒரு கிளேவெல்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்ல சார். கிளே ஓப்பன் பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும் சார். ஓப்பன் பண்ணதெல்லாம் எங்கள் பக்கம் வைங்க சார். கொஞ்சம் இல்லை சார். மாங்காய் மடையும் சார். இப்போ நீங்கள் இப்போ அதை வைக்கலாம். நீங்கள் இங்கே காலி சார். சார் ஓப்பன் பண்ணாதான் இங்கே வைங்க சார். இப்போ தேஜு மாண்டிலே வாங்கி மூட போகிறேன் சார். கார்பேஜ் இந்த கார்பேஜ் அதை வச்சிருந்தேன். இப்போ அதை வச்சிருந்தேன். கிட்டு கைஸ் சீக்கிரம் போய் போட்டு வாடா. போடா போட்டு அங்கேயே போய் உட்காரு. டேய் வாடா யோகி வாடா. எங்கே ஆரம்பிக்கிறது கிட்டு பிரிக்கிறதுக்கு? கிட்டு முன்னாடி எங்க தோகுதே தாங்க எங்கேயும் ஆரம்பிக்கணும்ண்ணா. அந்த வரைக்கும் பார்த்தாச்சு. முதல்ல வந்து யூகேஸ் கொடுத்த கிட்ட பிரிக்கிறோம். முகேஷ் வந்து ஐட்டம் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல. சரி ஓகே அதையும் காட்டுறோம். வந்து பாருங்க ஃபஸ்ட்டு நார்மல் கலர் பென்சில். இது வந்து யூகேஸ் கொடுத்த கிட். நார்மல் கலர் பென்சில், ஒரு டிராயிங் நோட் இருக்குது, ஒரு ரப்பர், ஒரு ஷார்ப்னர், ஒரு பென்சில். அப்புறம் இதுதான் புது விதமான ஒன்று லேபிளா அப்படின்னு நினைக்கிறேன். அதை நோட்டில் ஒட்டலாம். தெரில என்ன அதுன்னு என்ன கர்மம் தெரில. சரி இப்போதைக்கு எல்லாத்தையும் தூக்கி நம்ம இருந்தபடியாக உள்ள அனுப்புகிறோம். ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க பொருளை. நம்ம கிட்ட நிறைய கிட்டுலாம் இருக்குது. வருஷம் பார்த்துட்டு யாருன்னு ஒருத்தர் கிட்டு கொடுத்துருவாங்க. போன வருஷம் கூட அந்த பேக் டே கேஜி வாயை மூட்டிடுறாங்க. ஆராய்ச்சி பண்ணுறேன், வெங்காயம் பண்ணுறது. கேமராமேன் பைத்தியக்காரன். நம்ம கேமராமேன் வச்சுன்னா லூசுங்க. நோட்டு வேறு உள்ளே போய் தொலைய மாட்டேங்குது காய். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நோட்டு ஐயோ ஒரு இடம் சுற்றி எல்லாரும் நம்ம சர்வே எப்படி இருந்தாலும் போட்டுருங்க. சரி எதாக இருந்தாலும் நம்ம இதை கவரில் தான் போட்டு தர போகிறோம். நம்ம சரி யோகி நாம கார்பேஜ் மேன் போங்க கார்பேஜா வாங்க இருங்க போங்க. இருங்க இதையும் சேர்த்து எடுத்து போயிடுங்க. சர்வேஷ் இதில் ஒயிட் இருக்காடா. சர்வேஷ் நீ வாங்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. இது சர்வேஷ் கேமராமேன் வாயை மூட்டி எங்கேருந்து போகணும். கேமராமேன் போய் சிதற எடுத்துருவாங்கடா. டே இது வெறும் பவுடரா எனக்கு. சரி போய் சிதற எடுத்துருவாங்கடா. இதை வச்சுப்படா. கேமராமேன் போங்க. கேமராமேன் ஐட்டம் வரும். ஆயில் பெசல் எல்லாமே நம்மளுக்கு தான் வேணும். ஐட்டம் தான் பரவாயில்ல. என்ன சார் அதுக்குள்ள நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறோங்க.
இது வள வள கொல கொல லிக்விட் புதுசாக இருக்கு. அண்ணன் தம்பி பாசமுமே. இதை முடிச்ச உடனே இங்கே ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுற வேண்டியதாங்க. பால் அபிஷேகம் கால்லாம் வேற வந்துருக்குது. பால் அபிஷேகம் எவ்வளோ அப்பா 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதுக்கே. மிஸ்டர் ஜூஜு என்ன பண்ணுறாரு? அவர் வரத்துக்குள்ள நான் கையிலே பிடிச்சிடும் பாருங்க. நான் இப்போ ஷார்ப்பான ஒரு ஐட்டம் இருக்கா? நான் பேசுகிறேன் பர்த்டே பண்ணி நீங்கள் பேசுகிறேன். நான் போய் சிசர் எடுத்துன்னு வரேன். ஹலோ காய்ஸ். ஹலோ காய்ஸ்லாம் நானே போய் சிசர் எடுத்துன்னு வரேன். இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கேமராமேன் நீங்கள். ஹலோ காய்ஸ், இதுதான் எங்கள் குட்டி காய்ஸ் சிசரை உடஞ்ச சிசரை போய் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. இப்போ நான் மாங்காய் மாட்டேன். குத்தி கிழிச்சிட்டோம் காய்ஸ். ஆமாம், ரத்தத்தை குத்தி சொல்லுவோம் வெட்டி எடுத்து கிழிச்சிட்டோம். இதெல்லாம் இப்போ இந்த பக்கம் வைக்கிறோம். ரோடு மட்டும் வரவே மாட்டேங்குது காய்ஸ். என்ன காய்ஸ் பண்ணுறது? என்னடா ஜூஜுங்களா துதுவா ஃபஸ்ட் வந்துட்டு பாருங்க. வழக்கம் போல் நம்ம டாம்ஸ் கிட்ட என்ன 2 நோட்டு வேலைக்கே உதவாத 2 நோட்டு இருக்கு. அப்புறம் என்னென்ன இருக்கு? ஒரு கிரையான் இருக்கு. அந்த அது பேர் என்னது? அந்த அது இருக்கு. ஆயில் பேஸ்டல், ஸ்கெட்சு, டபுள் சைடு இது ஸ்கெட்சு. இந்த பாருங்க இன்னொரு ஸ்கெட்சு. தேவையில்லாத ஒரு கிளிட்டர் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்னர். நவுரா மாங்கா ஷார்ப்னர். ஒரு கருப்பு கலர் பென்சில். ரப்பர் இருக்கு. அங்கே இன்னொரு ஷார்ப்னர், இன்னொரு பென்சில் இருக்குது, இன்னொரு டயர் ரப்பர் இருக்குது, இன்னொரு ஆயில் பேஸ்டல் பெயிண்ட் இருக்குது. அவள் தான் இருக்குது. அது எதுவுமே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஷார்ப்னர் கிடக்கு. அவள் இவர் தான் பர்த்டே பாய். ஆமாம் இவர் தான் பர்த்டே பாய். இவர் கழுத்தில் ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியான செயின் கூட கிடக்கு. ஆமாம் அப்படின்னு நாங்கள் தான் சொல்லிக்கிறோம். நாங்கள் தான் சொல்லிக்கிறோம். கரெக்டு. ஐயா டேய் எடுத்துக்கிறேன். சரி இதோட முந்தி பாய் கைஸ். பாய். அதில் கைஸ் நான் தான் உங்கள் சர்வீஸ். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைக்கிளோட வந்துக்கிறோம். நவரும் யோகி நம்ம தலைவன் டியூக்கு. இப்போ நம்ம யோகி தலைவன் இப்போ அதை ஓட்ட போகிறான். நான் பண்ண போகிறான், ஓட்ட போகிறான் கைஸ் என் தலைவன். இல்லை யோகி ஓட்ட போயிடலாம். சைக்கிள் காமிச்சதோட போதுமா? காமிச்சதோட போதும்னு நினைக்கிறேன் நான். என்ன சொல்லல ஓட்டு. சரி வா. தலைவன் ஓட்டணும்னு ஆசைப்பட்டான். கீழே ஊந்துட போகிறீங்க. கடலை முத்தைய கீழே வந்தாலும் அழுகக்கூடாது. ஓகே ஏறி உக்காரு. இரு நான் பிடிச்சி நீ ஏறி உக்காரு. நான் பிடிச்சி நீ ஏறி உக்காரு. நீ ஏறி உக்காரு. இது தலைவர் உக்காண்டாரு. அதை பாருங்க உக்காரத்துக்கே திணறாரு. ஓட்டுங்க ஒரே ஒரு ரவுண்ட் சும்மா வாங்க. பள்ளமா இருக்கே. வா நீ வா, நான் பிடிச்சிக்கிறேன். வா பாருங்க பயந்து சாகுறாரு. வா நீ வா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே வா. ஆசை ஓட்டியா? இறங்கிக்கிறியா? ம் சரி காய்ஸ். இப்போ வந்து இவனை இறக்கி விட்டு கண்டினியூ பண்ணுறேன். கடைசியாக நம்ம ஒரு செலப்ரேஷனோட முடிக்கிறோம். என்ன பண்ணுறோம்? செலிப்ரேஷனோட முடிக்கிறோம். என் பின்னாடி வந்து நின்றுக்கோ. படுமான் கராத்தே கவிமான். இந்த பாருங்க காய்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லா. வெல்கம் டு சென்னை. இந்த ஊருக்கு வா யோகி பாருங்க. நான் ஒரு வாட்டி அடிக்கிறேன் ப்ளீஸ். பேபி பல்லா பர்தி மரீனா சர்வேஷ் நாடிறேன் ப்ளீஸ் டா. இது ஒரு நிமிஷம். பாம்மை எடுத்துங்க வந்து பட்டன். யோகி ஒரு அடி நான் ஆசைப்பட்டாச்சு. அடி போதுமா? புரியுது. போதும் காட்டு. बर्थडे की ये तेरी बेबी कल्ला बेबी. अरे गाइस இப்போ நம்ம சைக்கிளை கொண்டாடுறோம். சக்கவார். மதுரா சக்காரன் ஹை गाइस. ஓ ஹலோ ஸ்டார்ட் கிட்டா. நல்லா படிங்க சர்வேஷ். போங்க ஆயிட்டீங்க. அவ்வளோதான். சரி சக்ஸஸ்ஃபுல்லாக யோகி பர்த்டே கொண்டாடியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சைக்கிளை கீழே எடுத்துன்னு போக போகிறோம். அப்புறமா சந்திக்கிறோம் அடுத்த வீடியோவில். பாய் காய்ஸ். இந்தாங்க மிஸ்டர் யோகி.
ஒரே நிமிஷம் இருங்க